ஹலோ யூடியூப் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறியோர்களே, சன்மார்க்க அன்பர்களே, அனைவருக்கும் வள்ளலார் சுந்தராகிய நான் வழங்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நண்பர்களே, பல விஷயங்களை பற்றி நாம் எதிர்காலத்தில் பேசி உண்மை விளக்கங்களை பெற இருக்கிறோம். நண்பர்களே, பெண்ணடிமை என்ற தலைப்பில் பேசினேன். கள்ளுண்ணாமை, அதாவது சாராயம் குடித்தல் போன்ற விஷயங்களிலிருந்து எவ்வாறு நாம் வெளியில் வர வேண்டும் என்பதை பற்றியும் பேசினேன். ஆனால் எனக்கு பெண்களை அடிமைப்படுத்துவது என்பது அதிகமாக தெரிவதனால் அதை பற்றி மீண்டும் பேசலாம் என்றும், அவர்களுக்கு நம்பிக்கை என்ற ஒன்று வேண்டும் என்பதை பற்றியும் வலியுறுத்தி பேசுவது தான் இன்று எனக்கு ஒரு கடமையாக தெரிகின்றது. எனது தாயும் ஒரு பெண்தான், எனது தங்கையும் ஒரு பெண்தான், என் மனைவியும் ஒரு பெண்தான். இவர்கள் துன்பப்படும் போது மட்டும் என் மனம் வலிக்கின்றது. ஆனால் மற்றவர்கள் துன்பப்படும் போது வேடிக்கை பார்க்கின்றது. தவறுதானே அன்பர்களே? இந்த இடத்தில் சில நேரம் நம் மீது பழிகள் கூட விழலாம். கவலை கொள்ளாதீர்கள். தைரியமாக சென்று அவர்களை காப்பாற்றுங்கள். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், நல்லவர்கள் எப்பொழுதுமே உங்களை பற்றி தவறாக சொல்லவே மாட்டார்கள். திருத்திக் கொள்வார்கள். தன் மனைவியிடம் தவறாக நடந்து கொள்கிறோமே, அவர் தைரியமாக வந்து கேள்வி கேட்டார், நியாயம்தானே என்று உணர்வார்கள். அதோடு அவர்கள் நிறுத்திக் கொள்வார்கள். அந்த பெண்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பார்கள். ஆனால் குருடர்கள், குற்றவாளிகள், சுயநலக்காரர்கள் இவர்கள் எப்பொழுதுமே திருந்த மாட்டார்கள். இதை நீங்கள் உணருங்கள். அங்குதான் உங்களுக்கு வீண் பழி வரும். அதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள் நான் என்ன சொல்கிறேன் என்று. இதை பொருட்படுத்தாதீர்கள் நண்பர்களே. சொல்லட்டுமே, அவர்கள் சொன்னால் நீங்கள் அப்படியே ஆகிவிடப் போகிறீர்களா என்ன? கிடையாது. உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள். கடமையை செய்ய பயப்படாதீர்கள். நிச்சயம் அந்த குற்றவாளிகள் ஒழுங்குபடுவார்கள் அல்லது ஓடிப்போவார்கள். ஆனால் அந்த பெண்கள் காப்பாற்றப்படுவார்கள். இதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. உயிரை சிதைத்து விடுகின்றார்கள், மனத்தை உடைத்து விடுகின்றார்கள். வாழ்க்கையே இல்லாமல் போக என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கின்றார்கள். மூடர்கள், மூர்க்கர்கள், அயோக்கியர்கள் அவர்கள்தான் பெண்களை அடிமைப்படுத்துகின்றார்கள். அங்கு ஒரு சில பெண்கள் என் மனைவியைப் போல் திறமைசாலிகள், தைரியசாலிகள், உலகத்தை எதிர்த்து நிற்கிறார்கள். வெற்றி பாதையை நோக்கி செல்கிறார்கள். அதே போல் எல்லாரும் இருப்பதில்லை அன்பர்களே. ஆதலால் ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ ஒரு பெண்ணுக்கு எதிரி ஆகும்போது, நீயும் ஒரு ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம், கவலை கொள்ளாதீர்கள். பழிக்கு அஞ்சி விட்டு சென்று விடாதீர்கள். பிறகு அவர்கள் பிணத்தை தான் நீங்கள் பார்ப்பீர்கள். பிறகு நீங்கள் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுங்கள், தைரியத்தை கொடுங்கள். ஒன்று, அந்த மூர்க்கர்களை திருத்த முடிந்தால் திருத்தட்டும், இல்லை என்றால் விலகட்டும். சாக்கடை நீர் என்று தெரிந்துவிட்டது. அதை குடிக்கவோ எதற்காக பயன்படுத்த முடியுமா?
ஒன்று எடுத்து தூரத்தில் எறிந்து விடுவோம், அல்லது அங்கிருந்து விலகி விடுவோம். அவ்வளவுதான், முடிந்து விட்டது. அப்படித்தான் அந்த பெண்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒரு பெண் திருமணம் ஆகிறது, கள்ளங்கபடமில்லால் பழகுகிறாள். இவனுடைய குறுக்கு புத்தி சந்தேகப்படுகிறான். இவன் தவறான வாழ்க்கை வாழ்கிறான். அதனால் தன் மனைவியை பார்த்து அவன் சந்தேகப்படுகிறான். அந்த பெண்ணின் மீது பழிகளை சுமத்தி கொண்டே இருக்கிறான். அவள் வேண்டாம் என்று சொல்கிறான். ஆனால் அந்த பெண்ணுக்குரிய தாய் தகப்பன் அளித்த பொக்கிஷங்களை மட்டும் வேண்டும் என்று சொல்கிறான். அவனைப் போல ஒரு அயோக்கியன் இந்த உலகத்தில் யாராவது இருப்பானா? இன்று சட்டங்கள் எல்லாம் திருத்தப்பட்டு விட்டன. நீ எப்படி ஒரு ஆண்மகன் வேண்டுமென்றால் 4 திருமணங்களை, அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக, தவறு சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக சொல்கிறேன், ஒன்றன் பின் 2 திருமணம் 3 திருமணங்களை செய்து கொள்கிறார்கள் ஆண்கள், குடும்ப சூழ்நிலைக்காக. அது நான் சரி என்று சொல்லவில்லை, சந்தர்ப்ப சூழ்நிலையை வைத்து நான் சொல்கிறேன். பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், பல விஷயங்களுக்காக அது சில விஷயங்கள் துணையை தேடிக்கொள்வார்கள். அதே போல் அந்த பெண்களுக்கு உண்மையான வாழ்க்கை அமையவில்லை என்றால் வேறு துணையை தேடுவதை தவிர வேறு வழியும் இல்லை. இதுதானே உண்மை. அதுதான் சட்டம் என்று வந்துவிட்டதே. ஒரு பெண் விருப்பப்பட்டால் அவள் யாரை வேண்டுமானால் திருமணம் செய்து கொள்ளலாம், விவாகரத்து செய்துவிட்டு சென்று விடலாம், திருமணம் செய்து கொள்ளலாம், தனக்கு ஏற்ற துணையை தேடிக்கொள்ளலாம். பெண்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டு விட்டன நண்பர்களே. இது நிறைய பெண்களுக்கு தெரியாது. காரணம் அறியாமை, கல்வி அறிவு இல்லாமை, தொழில் பலம் இல்லாமை, பொருளாதார நெளிவு, இவைகளை எல்லாம் தான் அவர்களை ஒரு கூண்டுக்குள் அடைத்து வைத்த கிளியைப் போல அவர்கள் வாழ்கிறார்கள். கிளி கூண்டுக்குள் இருக்க வேண்டியதா? இல்லையே. அது சுதந்திரமாக தன்னுடைய துணையோடு சுற்றி திரிய வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரு பறவை வெளியே சென்று வருகிறது, இன்னொரு கிளி உள்ளே கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்டு விடுகின்றது. தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்தப்படுகின்றது. இதுதான் உண்மையான வாழ்க்கையா? அன்பர்களே, சிந்தித்து பாருங்கள் தயவு செய்து. எங்கு பெண்களுக்கு அவமானம் ஏற்படுகின்றனவோ அங்கெல்லாம் நீங்கள் பரமாத்மாவாக உருவெடுங்கள். அந்த பரம்பொருளாக நில்லுங்கள். அந்த பெண்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஊட்டுங்கள். அவர்கள் சாபம் நமது நிலம் பிளந்து போகும், அதாவது பூகம்பம் வந்துவிடும். ஒரே ஒரு பெண் இந்த உலகத்தில் பாதிக்கப்பட்டால் கூட சரி, இந்த பூமி தாங்காது அன்பர்களே. ஆதலால் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுதும் தைரியத்துடன் இறங்குங்கள். அந்த மூர்க்கர்களையும் முட்டாள்களையும் சுயநலக்காரர்களையும் தெளிவு வரும் வரை எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுதுதான் இந்த சமூகம் உருப்படும். பழி பழி என்றெல்லாம் சொல்லி ஒதுங்கி விடாதீர்கள். சுயநலம், நீங்களும் சுயநலக்காரர்களாக மாறிவிடாதீர்கள் நண்பர்களே. நில்லுங்கள். உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்கள் நினைத்தால் தானே தவறு செய்ய முடியும். அப்படி இருக்க ஏன் கவலை கொள்கிறீர்கள்? உங்கள் மனைவி உங்களை பாராட்டுவாள். முதலில் வெறுப்பால், பிறகு பாராட்டுவாள். பெண் வர்க்கத்திற்காக உழைக்கும் என் கணவன் தான் உண்மையான ஆண்மகன் என்று உலகம் போற்ற பேசிக்கொண்டே இருப்பாள். அன்பர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, தயவுகூர்ந்து பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் தயவு செய்து போர்க்களத்தில் இறங்குங்கள்.
பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். அருமையான பெண்மையை போற்றுங்கள். ஏனென்றால் உங்களை பெற்றவளும் அந்த பெண்தான். அன்பர்களே, நம்பிக்கையோடு அவர்கள் வாழ நீங்கள் துணையாக இருங்கள் என்று இந்த வீடியோவில் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.